ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபென்சி ஈரோட்லேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியான வளையல் பாருங்கள். செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வளையல் வந்துருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துடும், பிளாஸ்டிக் பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துடும் பாருங்கள். இது மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ட் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏ சார்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரே சைஸ் வந்துடும். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கலர் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏ சார்ட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பி சார்ட்னு வரும் பாருங்கள். இதில் கீழே நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பீன் வந்துடும். இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2.4 பீன் இருக்குது பாருங்கள். இதில் வரக்கூடிய ஒரு 6 கலர் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் இது பாருங்கள். 2.4ல் கூடிய ஏன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ சார்ட்டு, பி சார்ட்டு, இது மாதிரி சி சார்ட்டு, இந்த மாதிரி 3 சார்ட் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கு 6 கலர் வந்துடும். மல்டி கலர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஒரு 2 கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில். ஏன்னா மல்டி வந்து ஒரு சில பேர் நிறைய விரும்புறதுனால வந்து மல்ட்டியில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இதில் இருக்க கலர் வந்து இதில் வராது, இதில் இருக்க கலர் வந்து இதில் வராது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 130 ருபீஸ் வருது. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட வரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா 2.2லேருந்து 2.8 வரைக்கும் வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரே சைஸ் தான் வரும். 2.4னா 2.4 ஃபுல்லாக ஒரே சைஸ் பாருங்கள். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரே சைஸ். இதில் வந்து சைஸ் வந்து மிக்சிங்கில் வராது. ஒரு சில நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வாட்டர் ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2.4, 2.6, 2.8 மிக்சிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்க்கு வந்து 6 கலர் கலர் மட்டும் மிக்சிங்கில் கொடுத்துருப்பாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுற பாருங்கள். இது காப்பி பேங்கிள்ஸ்க்கும் ஒரிஜினல் பேங்கிள்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் நீங்களே. இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா காப்பி ரெயின் ட்ராப்பு. காப்பி ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா வளையலோட குவாலிட்டியெல்லாம் ஒன்று தான், சேம் அதே கிளாஸ் குவாலிட்டி தான் வரும். ஆனால் கட்டிங் தான் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு எல்லாமே. நம்ம ஏற்கனவே கொத்து வளையலுக்கும் பார்த்துருக்கோம், இதே மாதிரி தான் காப்பி கொத்து வளையலுக்கும் ஒரிஜினல் கொத்து வளையலுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் கட்டிங் எப்படி நிறையா டிஃப்ரெண்ட் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் தான் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தனியாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியாது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா காப்பி பேங்கிள். அடுத்து ஒரிஜினல் காட்டுற பாருங்கள். இதே ஒரிஜினல் பாருங்கள். ஒரிஜினல் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். காப்பியில் பிரைட்னஸ் இருக்காது. இது பாருங்கள், ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். அவங்களுக்கு சேர்த்து வச்சு கூட காட்டிடுறேன் பாருங்கள். குவாலிட்டி பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதில் இருக்க பிரைட்னஸ் பாருங்கள், இதில் இருக்க பிரைட்னஸ் பாருங்கள். கண்ணாடியில் கொடுக்குற குவாலிட்டியெல்லாம் சேம் இதே குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. கொத்து வளையலுக்கும் இப்படி தான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். கொத்து வளையலில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் போட்டு கட்டிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரிஜினலில் வந்து நல்லா கட்டிங் போட்டிருப்பாங்க. டூப்ளிகேட்டில் வந்து கட்டிங் வந்து இருக்காது, ஏதோ முழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயுமே. ரெயின் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து அந்த கட்டிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டே உங்களுக்கு கூட வரதுக்கு காரணமே அதுதான். அதில் கட்டிங் வந்து நுணுக்கமாக கட்டிங் போட்டிருப்பாங்க. காஸ்ட்லி வளையல்னால நுணுக்கமாக கட்டிங் போட்டிருப்பாங்க. அதே கொஞ்சம் காப்பி வளையல்னால வந்து கட்டிங் வந்து என்ன அந்த ரேட்டுக்கு தகுந்தாப்புல தானே உங்களுக்கு பொருளோட குவாலிட்டி இருக்கும். அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கட்டிங்கோட ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு மினுமினுப்பு கொடுக்காது. கட்டிங்கில் இருக்கக்கூடிய மினுமினுப்பு வந்து இதில் சாதா வளையல் வந்து இருக்காது. அது நுணுக்கமாக போடுற கட்டிங்னால தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. காப்பி பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 130 தான் உங்களுக்கு வருது. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் 3 டிசைனுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி இதில் பண்ண முடியாது. ஏன்னா ரேட் கம்மினால வந்து இல்லை ஃப்ரீ டிசைனுக்கு மேலே இப்போ 3 டிசைனுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 5 டிசைன் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடும். காப்பி வளையல் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ரேட்டு. ஒரிஜினல் வந்து எப்போதும் மேலே இருக்கக்கூடிய 3 டிசைனுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும். காப்பியில் மட்டும் உங்களுக்கு 5 டிசைனுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.